கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சில ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். எரேமியா 17:10. கர்த்தராகி நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளி திரையங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து பார்க்க போறோம்னா, பலனுக்கு தக்கதை கொடுக்கிறார். இன்னைக்கு தேவனை என்ன செய்யறாரு, அவனுக்கு எல்லாத்துக்கும் சில பேர் நன்மை செய்வாங்க, சில பேர் தீமை செய்வாங்க. அதுக்கு தகுந்தது பலனை அவங்க வழிகளையும் அவங்க செய்கைகளையும் தக்கத்துக்கு பலனை கொடுப்பாரு. ஆராய்வாரு, சோதிக்கிறாரு, நம்ம இருதயங்களை பார்த்து கொடுக்குறாரு. எப்படி ஆண்டவர் இருதயத்தை பார்த்து தாவீதை சூஸ் பண்ணது போல சாமுவேலு தாவீதோட அண்ணனங்களை குறிச்சு அவனோட மூஞ்சி அவனோட பலனை பார்த்து ராஜா இவன் தான் நினைச்சிட்டு போறாரு. ஆனா தேவன் தான் இருதயத்தை சோதிச்சு பலன் ராஜா யாரு ஆண்டவர் தேர்ந்து கொண்டது போல இன்னைக்கு நம்மள எந்த ஸ்தானத்துல வைக்க போறாருன்ட்டு நாம செய்கிற கிருகைகளை பார்த்து தான் ஆண்டவர் கொடுக்க போறாரு. நம்மள உயரத்துல நம்மளை தாழ்த்தி வச்சிருக்கிறாரு அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மள உயர்த்துறதுக்கு ஒரு காரியங்கள் இங்க பூமியில ஒரு நல்ல ஸ்தானத்தையும் பரலோகத்திலையும் நல்ல ஸ்தானத்தையும் வச்சிருக்கிறாரு நம்மளுக்காக. நம்மளே கெடுத்துக்க கூடாது. அதனால யாரை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம்னா, யாக்கோப்பு. தவறா ஸ்டெப் எடுக்கிறவங்களுக்கு 3 காரியங்கள் ஏற்படும். காரியம், யாக்கோப்பு தன்னை அண்ணனை ஏமாத்துறாரு. அதை ஏமாத்தின பலனு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு துன்பம் கிடைக்குது. லாபான் வீட்டுல அது திரும்பி அவனுக்கு ஏமாற்றப்படுது. அவன் உண்மையா இருக்கிற டைம்ல ஆண்டவர் அவனுக்கும் என்ன செய்யறாரு, திரும்பியும் நன்மையை கொண்டு போய் முடிக்கிறாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நடக்குது. நம்ம எது ஸ்டெப் எடுக்கிறோம், தீமையை ஸ்டெப் எடுத்தோம்னா பின்னாடி நம்ம தீமையா இருப்போம். அதனாலதான் நம்மளுக்கு வேதனை பெருகுது. அப்ப இன்னைக்கு இதுல நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக ஒரு பலனை கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோல பார்ப்போம்.